எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? போன நியூ இயர்க்கு பார்த்தது. அடுத்தவனை இப்பதான் நான் பாக்குறேன். பாரு எப்படி இழைச்சிட்டேன்னு. சாப்பிடுறியா இல்லையா டெய்லியும்? அதை தவிர ஏன்ட்ட வேற என்ன வேலை இருக்கு? அது சரிதான். சரி, இந்த நியூ இயர்க்கு என்ன ஸ்பெஷலு? என்ன எப்பயும் போல சர்ச்சுக்கு போயிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கேக் சாப்பிட்டுட்டு வேற எதுவும் கிடையாதா? அதானே சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. பாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்களே, அது என்னது? பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரா? இந்த பக்கத்துல உங்களை பார்த்து கையை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு, அதுவா? அது இல்ல, நியூ இயருக்கு ஒன்று சொல்லுவாங்கல்ல. நியூ இயர்க்கா? பக்கத்துல உங்களை பார்த்து சரிங்கன்னு சொல்லுவாரு, அதுதானே? அது இல்ல, மான்னு ஒன்று சொல்லுவாங்களே. மானா? போன மாசம் நம்ம அந்தமான் ட்ரிப்பு போனோமே, அதுவா? அது இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச 2 மாவையும் சொல்லியாச்சு. இதுல என்ன மான பாஸ்டர் வித்தியாசமா சொல்லியிருப்பாரு? சொல்லு சொல்லு. அதுதானே சொல்லு. அந்த தீர்மானத்தை தானே நீ சொல்ற? எப்படி எனக்கு கவனிச்சிருக்கோம்ல பிரசங்கத்தை? கவனிச்சு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே செய்யலையே. சரி, இவ்வளவு நல்லா பேசுறியே, நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்க சொல்லு. ஏய் பவானி, அங்க பாரு, நம்மள விட்டு ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. வா, நம்மளும் இப்போ என்னன்னு கேட்போம். அப்படி என்ன பேசுறீங்க? எங்களை விட்டுட்டு என்ன பேசுறீங்க? எங்களையும் சேர்த்துக்கோங்க. வாங்கம்மா, தீர்மானம். உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். இந்த இருக்கால ரெபேக்கா ஏதோ மானம் வாங்க போறாளாம். மானா? ஆமா. என்ன மானு? அதான் பாஸ்டர் சொல்லுவார்ல, தீர்மானம். மானமா? சரி 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 சரி. என்ன மானம்? தீர்மானம் தீர்மானம். கத்தாதீங்கக்கா. உனக்கு காது தான் கேட்கல, அதான் மெதுவா சொன்னேன். சரி, இன்னொரு தடவை சொல்லு. என்ன மானம்? அதான் இந்த தீர்மானம் வாங்க போறாளாம். தீர்மானமா? அந்த தீர்மானம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அக்கா எவ்வளவு நாள் சொல்லுங்க, பேரம் பேசி வாங்கிடலாம். ஆமா, இவ்வளவு தெளிவா சொல்றால, அந்த தீர்மானம் என்ன கடையில கிடைக்கும்னு கேளு, அதே வாங்கிரும். நல்ல வேலை ஞாபகப்படுத்துற. இதை மறந்துட்டேன் பாரு. இப்ப பாரு, இந்த சொன்னியே தீர்மானம், அது எந்த கடையில கிடைக்கும்? அது தெரிஞ்சா நான் எதுக்கு உங்க கூட இருக்க போறேன்? அது சரிதான். சரி, நம்ம யாருக்குமே தெரியல. இப்ப நம்ம யார்கிட்ட கேட்டு இந்த தீர்மானத்தை கண்டுபிடிக்க? இந்த கதையை அப்புறம் பார்க்கலாம். டைம் ஆச்சு, சர்ச்சுக்கு போவோம். ஆமா ஆமா. பிரைஸ் லார்ட். வந்திருக்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற வேளையில காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம உன்னத தேவனுக்கு ஆராதனை என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி வாங்க போலாம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஆமென். இப்ப தாமதமா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நம்ம சொன்ன அறிவிப்பை இன்னொருக்கவங்ககிட்ட சொல்லிடுவோம். என்னன்னா, புது வருடம் வரப்போது, அதுக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்கணும், பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்கணும். அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கணும். அதனால அடுத்த வாரம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, தீர்மானம் எடுத்துட்டு வந்து உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கணும். யாரும் மறந்துடாதீங்க. நம்ம பேசணும்ல, அந்த மானத்தை பத்தி தான் பேசுறாரு. நம்ம செலுத்தின காணிக்கைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பிரேயர் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நான் சொன்னோம்ல பாரு, அடுத்த வாரம் சொல்லணுமா? ஐயோ, இந்த மானத்தை நம்ம எங்க போய் வாங்க? இப்ப எல்லாரும் வாங்கிட்டாங்க போலக்கா. நான் அடுத்த வாரம் நியூ இயர் வேற, என்ன பண்ண போறோமோ? எவ்வளவு கார்சியா இருந்தாலும் வாங்கிருவோம் கண்டிப்பா. அடுத்த வாரம் வர கேட்பாருல. நான் கூட ஜிபே பண்றேன்க்கா. கண்டிப்பா அந்த மானத்தை வாங்கிருவோம். சரி, இல்லாட்டி அந்த பாஸ்டர்ட்டே கேட்டுருவோம். நீ வேற சும்மா இரு. 15 வருஷமா சர்ச்சுக்கு வர பாஸ்டர்ட்ட கேட்க போறீங்க? அமைதியா இரு. சாண்டி இருக்கனே. ஜோமனுங்க. கண்ண மூடு. சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயாவே சொல்லலாம். அல்லேலூயா சொல்லிட்டு போறாங்கப்பா. அவ்வளோ நல்ல விசுவாசிங்க, நம்ம விசுவாசிங்க. நான் தான் சொன்னோம்ல, இந்த வாரம் நியூ இயர் சர்வீஸ்ல வேற தீர்மானத்தை சொல்லணுமா? தீர்மானத்தை இது எங்க போய் வேற தேடன்னு தெரியல. ஐயோ, சரி, நமக்குன்னு ஒரு இழிச்சவாய் மாட்டாமல போவாங்க. கண்டிப்பா கேட்டுருவோம். என்னமா கரெக்ட் தான், நம்மளுக்கு ஒண்ணு மாட்டோம். இந்த பார்த்தல சர்ச்சில் இவ தான் பரிசுத்தவாட்டி. இவளுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. ஆமா ஆமா, 6 மணி சர்வீஸ்க்கு 5:30க்கே போய் உட்காந்துருவாளாம்ல. கேட்டிருக்கேன். இவட்ட கேட்போம். ஐயோ,
இந்த கேங் எதுக்கு நம்மளை கூப்பிடுது, நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாது. சரி, போய் பார்ப்போம். சிஸ்டர் சிஸ்டர் இந்த வாரம் சர்ச்சில் ஒன்று சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாங்க சிஸ்டர்? பாஸ்டர் கூட சொன்னாங்களே. என்ன சொன்னாரு? ஐயோ நீங்க பிரசங்கம் கவனிக்கலையா? தீர்மானம் சொன்னார்ல, தீர்மானம் தெரியும் சிஸ்டர். அதுக்கு என்ன இப்போ? ஐயா, அது எந்த கடையில கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வாங்கிப்போம். எந்த கடையில? அது இப்படி யோசிக்கிறாங்க. அது நம்ம இந்த கீழே பைபிள் ஸ்டோர்ல கிடைக்காததா? அப்ப கேட்டு பாருங்க. பாத்தியா, இவ்வளவு நேரம் யோசிச்சா நீ எப்படி கரெக்டா சொல்லிருக்கா பாரு. சரி எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது நான் பார்த்தோமே. சரி சரி சரி, கீழையாத்துக்கு போறோம், இருக்கிற எல்லா மானத்தையும் வாங்குறோம். வாங்க போவோம். இங்க பாரு, ஆளே இல்ல. யார் யார் என்ன மானத்தை பக்கத்துல எல்லாத்தையும் வாங்கிருங்க. சரியா? வாங்க, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா போய் தேடலாம் புக்க. ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை. அங்க மான் போட்ட ஒரு புக் இருக்கு, அந்த புக்கா? அது கிடையாது. நீ வேற மானத்தை வாங்காத, சும்மா தேடு. எந்த மாதிரி தெரியலையே. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு புக்கையும் காணோம். ஏமா புக்கு இங்க இருக்கு, இனியே நம்ம தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. கண்ணாடியை மறந்து வச்சிட்டேன். கண்ணாடியை மறந்து வச்சிட்டியா? ஐயே, வேற வச்சுட்டு இங்க வா, போறமா நில்லு பேசாம. தேட கூட்டிட்டு வந்த. ஆமா, இந்த 4 பேரே சரியில்லாத மாதிரி இருக்கு. என்ன நம்ம பத்தி ஏதோ பேசுறாங்க? என்ன கேப்போம். நீ இரு, அவங்களே வருவாங்க. ஹலோ மேடம். சோத்ரம் மேடம். சரி, நீங்க புக் வாங்க வந்தீங்களா? என்ன சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? கண்ணாடி காணும், அதை காணும் இருக்கீங்க. அதுவா, இந்த எப்படி சொல்லன்னு தெரியல, வாயிட்டே தான் சொல்லுங்க. இழுக்காத. இங்கங்க நான் சொல்றேன் கேளுங்க. பாஸ்ட் சொன்னார்ல அறிவிப்புல. சிஸ்டர் இருந்தேனா? நீங்க கவனிச்சீங்களா? சாரி சிஸ்டர். இப்பதான் தெரியுது. சொல்லுங்க சிஸ்டர். இந்த மானோன்னு ஒரு புக் இருக்காம்ல. மானம் நம்மகிட்ட புக் இருக்கா? மானம்னா இங்க புக் இல்லையே. அட இருக்கு, நாங்க கேள்விப்பட்டு தானே வந்தோம். வாங்க. நேத்து தான் ஒரு மான் போட்டோவை பார்த்தேன், அதை எடுத்து கொடுப்போம். இந்த மானம் பாருங்க. ஐயா, இந்த மான் இல்லங்க சிஸ்டர், தீர்மானம் ஒரு புக் இருக்கான், அத பாருங்க. இந்த வாரம் ஆதரவு முடிஞ்சா எத்தனை பேர் வாங்க வராங்கன்னு. ஐயோ, அது எழுதிருக்காங்களா? ஐயோ, என்ன இவங்களுக்கே தெரியல. போச்சு, நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க. தீர்மானம்னா நமக்கு என்னன்னு தெரியல. சரி, சொல்லி சமாளிப்பா. சிஸ்டர்ஸ், எங்க கடையில வந்து ஸ்டாக்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கடையை பார்த்தாலே தெரியுது ஸ்டாக் தீர்ந்து போச்சு. அப்படிலாம் சிஸ்டர், நீங்க இப்போ உடனே ஜிபே பண்ணுங்க, நாங்க உடனே டோர் டெலிவரி பண்ணிடுறோம். ஜிபே? எஸ் எஸ். சரி. எவ்வளவு சிஸ்டர்? புக் எவ்வளவு? எவ்வளவு சொல்லலாம்? ஐயோ, 300 ரூபா தான். 500 சொல்லுவாங்க. 500 ரூபா சிஸ்டர், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுங்க. அந்த இடத்துல வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் 450 ரூபா வச்சுக்கோங்க. 450 ரூபா. சரி கொடுங்க. நீங்க புக்கை வாங்கிட்டு மொத்த விலையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பா சிஸ்டர். உங்களுக்கு முதல் கால் அடிப்பேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க. 4 பேர் நம்பரை எழுதிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க சிஸ்டர், புக்கு வந்தனையும் 4 பேர் தான். புக்கு வந்தவொடனே உங்க 4 பேருக்கு கண்டிப்பா அனுப்பி வைப்பேன். எனக்கு மட்டும் தனியா 4 புக் வேணும். தனியா 4 புக்கா? ஆமா, பெரிய ஆர்டர். பேமெண்ட் மொத்தமா வாங்கிக்கோங்க சிஸ்டர். நம்பலாமா சிஸ்டர்? நமக்குள்ள இப்படி பேசலாமா? என்ன நீங்க விசுவாசியா இருந்துட்டு இப்படி பேசுறீங்க? சரி வாங்க போலாம் சிஸ்டர். சரி, அங்க எடுத்து வைக்கிறோம், நீங்க கண்டிப்பா வாங்க. சரி சிஸ்டர், கண்டிப்பா வரோம். சரி, நல்ல வேலை, ஆராதனை சீக்கிரமா முடிஞ்சது, நல்லதா போச்சு. கீழையாத்துல போய் ஒரு என்ட்ரியை போட்டு தீர்மானத்தை வாங்க ஒரு பிளானை போட்டாச்சு. இந்த வாரம் கேட்டது ஃபர்ஸ்ட் ஆளா எந்திச்சு சொல்றோம். நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல பாஸ்ட் கேட்பாரு, யாரு வாங்கிட்டீங்கன்னு மொத்தால தூக்குறோம் நம்ம 4 பேரும். நம்ம 4 பேரும் மானத்தை காப்பாத்துறோம். ஆமா, தராவியின் நல்ல செய்வார். இங்க வார்த்தையில சர்ச்சில் 6 மணிக்கு ஆராதனை, 4:30 போய் உட்காந்துருப்பா. பாரு, எப்பயுமே ஒரே அந்தழுதான். இவட்ட நம்ம கேட்டு நம்ம மானத்தை நம்மளே கெடுத்துட்டோம்னா சரி கூப்பிட்டா சிஸ்டர் இப்படிலாம் கூப்பிட்டா அவளுக்கு காதிய கரிப்பா. பாரு, கத்தராவியின் மேல செய்வாரிட தாவி. நம்மள கூட யாரு பார்த்தல கூப்பிட்டீங்களா சிஸ்டர்? சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, கேளுங்க கேளுங்க. சிஸ்டர், அது வந்து நீங்களும் எங்க மானத்தை வாங்கிட கூடாது. சொல்லுங்க சிஸ்டர். என்ன? அது வந்து இந்த சண்டே சர்வீஸ்ல பாஸ்டர் ஒன்று சொன்னாரு. பாஸ்டர் நிறைய சொன்னாங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் ஒரு மானம்னு ஒன்று சொன்னார்ல சிஸ்டர். சிஸ்டர், அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு தெரியும். இங்க பாருங்க, பாஸ்ட் அறிவிப்புல தீர்மானம்னு ஒன்று சொன்னார்ல. ஆமா, கீழையாத்துல போய் என்ட்ரியை போட்டோம், நாளைக்கு தான் வருமா. நீங்க வந்து பரிசுத்த வட்டின்னு கேள்வி போட்டோம். 5 மணி ஆராதனைக்கு 3 மணிக்கே போயிருவீங்களாமே. காலை 12 கேட்டோம் பார்த்துக்கோங்க. சரி, நீங்க இந்த புக்கு வாங்கியிருப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம். சொல்லுங்க கொடுத்தீங்கன்னா நாங்க படிச்சுட்டு கொடுத்துருவோம் அவங்ககிட்ட.
தீர்மானம் புக்கு கீழேயத்துல கிடைக்கும் உங்களுக்கு யார் சொன்னா? சரி சண்டை போடாதீங்க. தீர்மானங்கிறது புக்கு இல்லைங்க. புது வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு பண்றது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 52 வாரமும் நான் சர்ச்சுக்கு வருவேன், தவறாம காணிக்க கொடுப்பேன், ஃபுல்லா பைபிள் ரீட் பண்ணி ப்ரே பண்ணுவேன், நீங்க தீர்மானம் எடுக்கிறது தான் தீர்மானம். அதை பத்தி தான் பாஸ்டர் பேசினாங்க. நீங்க என்னன்னா கீழே யாத்து புக்குன்ட்டு கிடக்கீங்க. ஐயோ இது தெரியாம போச்சே. இனிமையாவது கரெக்டா சர்ச்சுக்கு டைமுக்கு வந்து பாஸ்டர் சொல்றதை கவனிச்சுட்டு போங்க. சரிங்க சிஸ்டர். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் தான் சொன்னேன்ல இவளை கூப்பிட்டு நம்ம மானத்தை வாங்க போறீங்கன்னு. சரி விடு, நம்ம இவட்டெல்லாம் மொக்க வாங்கணும்னு இருக்கு. சரி, வரும்போது ஒரு பாட்டு பண்ணு. என்ன பாட்டு பண்ணு? கத்தரா